இந்த நாளிலும் கூட ராஜ்யத்தின் கலாச்சாரம் 15வது ஒரு சாப்டர் நம்ம வாசிக்க போகிறோம். 5வது அதிகாரத்தில் 43 48 முடிய அந்த வசனம் அற்புதமாக சொல்லுகிறது. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார், நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்களை சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். வீட்டில் போய் இந்த மத்திய 5ஆம் அதிகாரம் 43 48 வரைக்கும் தயவு செய்து என்ன பண்ணுங்க, இந்த வாரத்தில் ரெகுலராக ரீட் பண்ணுங்க. அதில் ஒரு அவ்வளோ ரகசியம் இருக்கு. இப்போ அதில் தலைப்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, பூரண சர்க்குணராய் இருங்கள். என்னங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி பிதாவிற்கு பிள்ளையாய் இருப்பதற்கான தகுதி ரொம்ப அவசியம். என்னங்க டாக்டராக இருக்கிறதுக்கு தகுதி என்னங்க? டாக்டராக இருக்க தகுதி என்ன? வெள்ளை கோட்டு போட்டு மேலே ஒரு ஸ்டெதாஸ்கோப்பு போட்டால் போதுமா? என்னம்மா எம்பி பிஎஸ் படிக்கணும். என்னங்க எம்பிபிஎஸ் படிக்கிறது தான் தகுதி. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். சரி, அப்புறம் வேறு என்னதுக்கு? ஒரு பேங்க் மேனேஜராக இருக்க தகுதி வேணுமா வேண்டாமா? வேணும். கலெக்டராக இருக்க தகுதி வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு நாம் பிள்ளையாக இருக்க நமக்கு தகுதி ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? பூரண சர்க்குணராய் இருப்பது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இந்த நேம் ஆஃப் தி ஜீசஸ். ஓகே, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு போன்னு சொல்லுங்கள். பரவாயில்லையே, எதை பார்த்து போன்னு சொன்னீங்க? இப்போ நான் ஒருத்தவங்களை பார்த்து சொல்லிட்டு இருந்தேன். அவங்க தோளில் கை வச்சுட்டு இருந்தாங்க ஒரு மக. சரி, ஏதோ வலிக்க மாட்டிருக்கு, சொல்லு இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து பரவாயில்ல. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவர். ஆமாம், ஆண்டவர் நல்லவர். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நல்லா கவனமாக கவனிங்க. பிதாவுக்கு பிள்ளையா இருப்பதற்கான தகுதி. இடையில ஏன் உங்களை சிரிக்க வைக்கிறேன் தெரியுமா? வார்த்தை பார்த்தா உள்ளே போய் உட்காரும். அல்லேலூயா. உங்களை மிரட்டியே வச்சுருந்தேன்னா இங்கே உட்காந்து இப்படியே போயிடும், இந்த பக்கம் கூட போகாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிதாவுக்கு பிள்ளையா இருக்க ஒரு சிறப்பு மிக்க தகுதி என்னன்னா, பூரண சர்க்குணராக இருக்கணும். அது என்ன பூரண சர்க்குணம்? கொல்கட்டுக்குள்ளே வைக்கிற பூரணம் தெரியும், சுழியத்துக்குள்ளே இருக்கிற பூரணம் தெரியும். இது என்ன பூரண சர்க்குணம்? என்ன உடன் ஊழியர சொல்லியா? என்ன பூரண சர்க்குணம்னா என்ன? எல்லாம் தெரியும், அது மட்டும் தெரியாதுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, ரைட், ஓகே. சரி, பூரண சர்க்குணராக இருப்பது எப்படி அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சிநேகிக்கணும். என்னங்க சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? சிநேகிக்கணும். சொல்லுங்கள். அன்பு கூறணும். சொல்லுங்கள். என்னங்க? எல்லாருக்கும் அன்பு கூற தெரியுமா? அன்பு செலுத்துவீங்களா? எல்லாருக்குள்ளேயும் அன்பு இருக்கா இல்லையா? அன்பு செலுத்துறதுனால தான் ஒத்துமையாக இருக்கீங்களா இல்லையா? குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒரு வீட்டில் தானே இருக்கீங்களா இல்லையா? என்ன காரணம்? அன்பு. சொல்லுங்கள். சிநேகிக்கணும். ரெண்டாவது ஆசீர்வதிக்கணும். என்னங்க யார? குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறீங்களா? ஆசீர்வதிக்கிறீங்களா இல்லையா? எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் ஆடு நல்லா, என் வீட்டில் இருக்கிற பூனை கூட நல்லா இருக்கும்னு நான்லாம் ஜெபம் பண்ணுறேன் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையா? ஆசீர்வதிக்க இப்போ எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? நான் தெரியாத ஏதாவது பேசிகிட்டு இருக்கேனா? அப்போ உங்களுக்கு சிநேகிக்க தெரியுமா தெரியாதா? அதனால தான் என்ன பண்ணுறீங்க? உங்கள் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுறீங்க. என் பிள்ளை நல்ல சுகமாக இருக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையா? ஏன்? அன்பு. ரெண்டாவது ஆசீர்வதிக்கிறது. நீ நல்லா இருப்ப சாமி சொல்கிறோமா இல்லையா? அடுத்து மூணாவது நன்மை செய்யுங்க. என்னங்க எந்திரிக்கே தெம்பில்லைனாலும் போய் அடுப்படையில் நின்று குழம்பு வைக்கிறீங்களா? பருப்பு கடையிறீங்களா? கீரை வணக்குறீங்களா?
ஏன் செய்கிறீங்க? ஏன் செய்கிறீங்க? ஏன் செய்கிறீங்க? நன்மை செய்கிறீங்க. என்னங்க? என்னங்க சொல்லுங்கள், என்ன செய்கிறீங்க? நன்மை. பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தன்னால் முடிஞ்சது இதாவது பரவாயில்ல, அடங்கப்பா கடனை வாங்கியாவது கொடுக்குறீங்களா? இங்கே உட்காந்துருக்காங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆமாம், இந்த வாரம் இன்னும் அவங்க வரலை. அவங்க ஏகப்பட்ட கடன் வாங்கி கல்யாணமே பண்ணாங்க பிள்ளைக்கு. நான் இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன், கடன் வாங்கி எதுவும் செய்யாதீங்க. நான் சத்தியத்தை சொல்கிறேன், கடன் வாங்கக்கூடாதுன்னு முடிவெடுங்க, உங்கள் கடன் பிரச்சனை மாறிடும். ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும். கடனே வாங்கக்கூடாது. இருக்கிறதுல நான் வாழணும். கடன் இருக்கிற கடனை அடைக்கிறேன், தர்றேன்னு சொல்லுங்கள். இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருங்க. ஆனால் புதுசாக ஒரு கடனை வாங்காதீங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவன். சரி, இப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு பிள்ளைக்கு திருமணம் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க? எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. சில பேர் கட்டில், பீரோ, மெத்தை எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. சில பேர் நகை எடுத்து போடுவாங்க. சில பேர் நல்ல ட்ரெஸ்ஸு. இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க? தன் பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்கிறீங்களா இல்லையா? செய்கிறீங்களா இல்லையா? பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்களா இல்லையா? கிறிஸ்மஸ், நியூ இயருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோமா? கையில் காசு இருக்கும்போது பிள்ளை ஆசைப்படுதுன்னு வாங்கி கொடுக்குறீங்களே, என்ன அதுக்கு பேர்? என்ன அதுக்கு பேர் தான் நன்மை. சொல்லுங்கள், என்னங்க? இந்த 4 குணமும் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். 4 குணம் இருக்கா இல்லையா? என்கிட்ட அந்த குணமே கிடையாதுங்க. அப்படி யாராவது இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம். அவங்களுக்கு இன்றைக்கி ராஜ மரியாதை பண்ணிடுவோம். என்கிட்ட நான் யாரையுமே எனக்கு ஸ்நேகம்னால என்னன்னே தெரியாது. ஆமாம், அதனால தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோமா? நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். சோத்திரம். அதனால் உங்களெல்லாம் லவ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். நாங்கள்லாம் நிறைய கஷ்டப்பட்டதுனால சொல்கிறோம், எங்களை போல் நீங்கள் பாடுள்ள மனிதர்களாக ஆயிராதீங்க. ஒழுக்கமாக அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதனால தான் புத்தி சொல்கிறோம். பல பாடுகள் பட்டதினாலே எங்களை போல் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் பிள்ளைகளாகி உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்கிறோம். கர்த்தர் நல்லவர். நல்ல கவனமாக கவனிங்க. அப்போ எல்லாருக்குள்ளேயும் சிநேகம் இருக்குது, ஆசீர்வதிக்கிற குணம் இருக்குது, நன்மை செய்கிற குணம் இருக்குது. அடுத்து 3ஆச்சா? 4வது ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுறீங்களா? யாருக்கா ஜெபம் பண்ண தெரியாதா? ஜெபம் பண்ண தெரியாதா? ஏசப்பா எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போயிருங்க ஏசப்பா. ஏசப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றி விட்ருங்க ஏசப்பா. ஐயோ ஏசப்பா தீ ஊற்றிருச்சு சொன்னீங்களா? அவ்வளோதையா ஜெபம்? அப்புறம் எப்படி ஜெபம் பண்ண தெரியாதுங்கிறீங்க? அதான் ஜெபம். ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம்ல, நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி ஏசப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறீங்கள, அவ்வளோதான் ஜெபம், முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து அப்படியே இந்த கண்ணை மூடிக்கிட்டு பயங்கரமாக அதே ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டாரு. எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு கேட்கணும்னு நினச்சிங்களா? ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக ஒரு அப்பா கிட்ட பேசுகிறது போல் உங்கள் அப்பா உங்கள் முன்னாடி இருந்தா, அப்பா ஏசப்பா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு தெரியும், ஆனால் கைவிட்டுற மாட்டீங்க, எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிடுவீங்க. அதாங்க ஜெபம். சரிங்களா? அப்படியே கண்ணை மூடி கட்டனா அது பழகி நீங்கள் ஜெபிக்கிறது வேற. யதார்த்தமாக நான் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? நான் சில நேரங்களில் ஜெபம் பண்ணுவேன், இப்படியே வானத்தை அண்ணாந்து பார்ப்பேன், பா வேணும் தீந்துருச்சு, ஆமாம் தேதி பிறந்துச்சுப்பா வாடகை கொடுக்கணும், பார்த்து பண்ணுங்க. நான் இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். அதுக்கு என்ன பண்ணுறது? யதார்த்தமாக கர்த்தரிடத்தில் பேசணும். நான் எந்நேரம் வேணாலும் ஜெபம் பண்ணுவேன். பாத்ரூமில் உட்காந்துட்டு திடீர்னு ஆண்டவர் ஞாபகம் வந்துடும், அப்பா சரி அப்புறம் வேலை முடிஞ்சு போச்சு. இப்படி தான் இருக்கணும். நீங்கள் கூப்பிட்டதில்ல? பாத்ரூம்குள்ளே போயிட்டோமா, துண்டை மறந்துட்டு வச்சுட்டோம்மா, துண்டை கண்டுவாம்மா, சோப்பு தீந்து வச்சுமா, சோப்பு எடுத்துகிட்டு வாம்மா சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா? காது கொடுத்து கேட்குறீங்களா இல்லையா? நீங்கள் எங்கே இருந்து கூப்பிட்டாலும் அவர் கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நான் அங்கே இருப்பேன்னு சொல்கிறாரு ஆண்டவர். நீ எங்கே இருந்தாலும் அவர் இருக்கார். எங்கேயும் உங்களை விட்டு அவர் போகவே மாட்டாருங்க. கூப்பிடுங்க, எந்த இடத்துல இருந்து வேணாலும் கூப்பிடுங்க, அவர் பேசுவார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், எல்லோரும் ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபம் பண்ண தெரியுமா தம்பி? ஜெபம் பண்ணுவீங்களா? யாருக்கா ஜெபம் பண்ண தெரியாதா? சொல்லுங்கள். யாருக்கா தெரியாது? தெரியலன்னா சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லித்தரேன். தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். யதார்த்தமாய் பேசுவது கர்த்தரோடு, ஒரு நண்பனோடு பேசுவது போல பேசுங்க, ஒரு பெற்ற தகப்பனிடத்தில் பேசுறது போல பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.
இங்கே நடு சர்ச்சில் உட்காந்து பாட்டு வச்சுருக்கத பாரு. ஏசப்பா சோத்திரம், ஆண்டவர் உன்னை மன்னிப்பாராக, தயவு செய்து பாட்டை மாற்றிக்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவன். ஆமென். ஆமாம், இப்போ அப்புறம் கல்யாண வயசு அப்புறம் அப்படி தானே இருக்கும். ரைட்டு, கர்த்தர் நல்லவர். ஆமாம், அவர் நல்ல தேவன். கவனமாக கவனிங்க, சைலண்டில் போடுங்க. சிநேகிக்கிறது, ஆசீர்வதிக்கிறது, நன்மை செய்கிறது, ஜெபம் பண்ணுறது, இப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு வந்து காமெடி பண்ணுவார். கர்த்தர் நல்லவர். 4 விதமான காரியம். ஆமாம், இதே வேறு இடமா இருந்தால் இதுக்கு ஒரு மணி நேரம் பிரசங்கம் போவோம். நாம் அதுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இல்லை, தேவனுடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு தான் தேவனுடைய ஊழியக்காரன். நாமேன்னு சொல்லுங்களேன். அது அவனுக்கே தெரியும். ஐயோ தெரியாமல் நான் வேறு சைலண்டில் போடாமல் வந்துட்டு இப்போ அவனுக்குள்ளே அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி சைலண்டில் போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. கர்த்தர் நல்லவர். அப்போ சிநேகிக்கிறது, ஆசீர்வதிக்கிறது, நன்மை செய்கிறது, ஜெபம் பண்ணுறது, எல்லாருக்குள்ளேயும் இந்த நல்ல குவாலிட்டி இருக்கா இல்லையா? ஆனால் இது இல்லை பூரண சர்க்குணர் ஆகிறதுக்கு, இது இல்லை பிதாவுக்கு தகுதியாக மாறுறதுக்கு, பிதாவுடைய பிள்ளையாக தகுதி பெறுவதற்கு என்ன செய்யணும் தெரியுமா? குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சிநேகமாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்கலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்யலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அதை விட நீங்கள் மேலாக செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான சூப்பரான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கணும். உங்கள் எதிரியை உங்களால் நேசிக்க முடியுதா? நேசிங்க. உங்கள் எதிரியை நீங்கள் நேசிக்கணும். நேசிப்பீங்களா? என் தாயார் என் இடத்துல பல நாள் கண்ணீரோடு சொன்னீங்க. சாட்சியை கேட்டிங்கல்ல, எவ்வளோ நாள் கண்ணீர்? 65 வயசாமா? 65 வயதில் அவங்க எவ்வளோ கண்ணீர் தெரியுமா? நான் சொன்ன ஒரே வார்த்தை, அவங்க உங்களை எதிரியாக நினைக்கலாம், பரவாயில்ல, நீங்கள் சிநேகிங்க, நீங்கள் அன்பு செலுத்துங்க, நீங்கள் நேசிங்க. ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு ஃபோனை போடுங்க. சொன்னா இல்லையான்னு கேளுங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? என் பிள்ளைய ஆண்டவர் என்னோட சேர்த்து வச்சுட்டாரு. காரணம் இல்லாமல் கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டார். சத்துருவை சிநேகிக்க சொல்கிறதுக்கே காரணம் என்ன தெரியுமா? யார் உங்களுக்கு எதிரியாக இருக்காங்களோ அவங்களாலேயே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருவார் கர்த்தர். இன்னும் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். அவங்க மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருவாருங்க. ஏன்னா அவங்களால நீங்கள் பல பாடுபட்டிருப்பீங்க, பல வேதனைப்பட்டிருப்பீங்க, பல சங்கடம் அனுபவிச்சிருப்பீங்க. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற நாம சராசரி மனிதனைப் போல வாழக்கூடாது. என் குடும்பத்தையும் சிநேகிப்பேன், என் சத்ருவையும் சிநேகிப்பேன். செய்வனை வச்சானா சந்தோஷமாக அவனை நேசிங்க. மண்ணவாரி துத்துறானா ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். அதுக்காண்டி வாலிப பையனை பார்த்து, வாலிப பிள்ளையை பார்த்து அப்படிலாம் சொல்லிவிடாதீங்க. என்ன நான் சொல்கிறேன் ஐ லவ் யூ, புரியுதா? நான் உன்னை நேசிக்கிறேன்னு அர்த்தம். ஆமாம், நான் உன்னை நேசிக்கிறேன். அந்த வார்த்தையை போல ஒரு பெரிய ஆயுதம் இந்த உலகத்தில் வேறொன்றும் கிடையாது. பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன். அதனால தான் காக்கா மாதிரி இருக்கிறத கூட கிள்ளி மாதிரி இருக்கிறத கொத்திக்கின்னு போயிடுது. புரியுதா இல்லையா? நீ ரொம்ப அழகாக இருக்க, நான் அவளை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ. இன்னைக்கு ராங் கனெக்ஷன் ஆகிறதுக்கு பிரச்சனையே இதுதான். ஆனால் இந்த வார்த்தையை நம்ம எங்கே பயன்படுத்தணும்? எதிரிகள்கிட்ட. அவங்க எவ்வளவுதான் நம்மளை எவ்வளவு சத்துருவாக நம்ம செத்து போகணும் என்கிற எண்ணம் இருந்தாலும் அவங்கள பார்த்து சொல்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்கள். இப்போ உங்கள் எதிரிகள் உங்கள் மைண்டில் அப்படி கொண்டு வரும். எதிரிகள்லாம் யாரும் எதிரியை நினைக்காதீங்க. உங்களை எதிரியாக நினைக்கிறவங்க இருக்காங்களே, அவங்க உங்கள் மண்டக்குள்ளே இப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ சொல்லுங்கள், நான் உங்களை ரொம்ப சிநேகிக்கிறேன். சொல்லுங்கள், சிநேகிக்கிறேன். யாரோ அவங்கள மைண்டில் வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கான கதவுகள் திறக்கும், உங்கள் மனசில் இருக்கிற காயங்கள் ஆறும், அவர்களுக்குள்ளே சமாதானத்தை அவங்கள கொண்டு வந்து உங்களோட சமாதானம் பண்ணுவார். சொல்லுங்கள், என் சத்துருவை நான் சிநேகிப்பேன். சொல்லுங்கள், என் சத்துருவை சிநேகிப்பேன். யார் உங்களை எதிரியாக நினச்சிட்டு இருக்காங்களோ அவங்கள உண்மையாக நீங்கள் நேசிங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எதிரியையும் நேசித்து பழக வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறோம். நீ நல்லா இருப்ப, நீ மகராசியாக இருப்ப, நீ மகராசனாக இருப்ப. நம்ம நேசிக்கிறவங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சபிக்கிறவனை ஆசீர்வதின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் காதுபட பேசியிருப்பாங்க, நீ விளங்கவே மாட்ட, நீ உருப்படவே மாட்ட, நீ ஒன்றுக்கு ஆக மாட்ட, உன்னால தான் என் குடும்பமே கெட்டு போச்சு, உன்னால தான் என் குடும்பம் ரெண்டாக போச்சு, நீ நாசமாக போயிடுவ, நீ உருப்பட மாட்டேன்னு
சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்து நம்ம பதில் என்ன சொல்லணும் தெரியுமா? நீங்கள் நல்லா இருப்பீங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏங்க அவன் எரிகிற அந்த ஆயுதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயுதம் சோத்திரம். கர்த்தர் நல்லவர். சரி, கட்டாயிருச்சு, வரட்டும், பார்த்துக்கலாம். அவர் நல்ல தேவன். பாருங்கள், அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை சபிக்கிறவங்களை என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளை சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பூமியில் வாழ்ந்து என்ன பண்ண போகுது, இது எங்கே உருப்பிடாமல் தான் போக போகுது, எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறாரு. அவங்கள என்ன பண்ணோம்? கவலைப்படாதீங்க, உங்கள் சிரமத்துக்கு நான் வருந்துகிறேன். கண்டிப்பாக சீக்கிரத்தில் கர்த்தர் நம்மளை நல்ல இடத்துல உட்கார வைக்குவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்ல சுகமாக சொகுசாக நல்ல குளுகுளுன்னு ஏசியில் உட்காந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம், நான் ஒன்றுமே இல்லாத போது பேசினேன். இன்றைக்கி இவ்வளோ பேரை கர்த்தர் கொடுத்துருக்காரு. இப்போவும் நான் இதை பேசுகிறேன், இதையும் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா நம்மளை சுகமாய் தங்கப்படுகிற கர்த்தர் நம்மோட இருக்கார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை சொல்லுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை சொல்லுங்கள். என்னை யார் சபித்தாலும் சொல்லுங்கள், நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன். ஆனால் நிறைய பேர் குடும்பத்தாரையே சபிச்சுட்டு இருப்பாங்க, பெத்த பிள்ளைங்களையே. உனக்கு அறிவே இல்லை, உன் மண்டையில் களிமண்ணா இருக்கு, எரும மாடு. இப்படியெல்லாம் பேசலாமா? பிள்ளைய பேசலாமா? பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். பேசக்கூடாது, பேசவே கூடாது. பெத்த பிள்ளைகளே பேசக்கூடாது. அப்போ மற்ற பிள்ளைங்களையும் நாம் என்ன பண்ணக்கூடாது? அப்படி பேசக்கூடாது. யார் நம்மளை சபிச்சாலும் நம்ம ஆசீர்வாதத்தை தான் பேசணும். பேசுவீங்களா? ரெடியா? நீங்கள் செய்கிறது சரியில்லைன்னு சொல்லி சில பேரை பாருங்களேன், செய்கிற வேலை சரியில்லைன்னு சொன்னாலே நம்ம முனகமாக மாட்டோமா? ஒன்றும் இல்லை, ஒரு அம்மா வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பெத்த தாய், பிள்ளையா நீ என்ன இப்படியா வீடு கூட்டுறது, பாத்திரத்தை கழுவி இருக்கிற லட்சணத்தை பாரு, திப்பியா நல்லா தேய்ச்சி கழுவ மாட்டியா அப்படின்னு திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்மளை திட்டுறாங்க. நம்மளை திட்டினா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? ஆசீர்வதிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நாம் என்ன தெரியுமா பண்ணுவோம்? இந்த அம்மாவுக்கு வேலையே இல்லை, எப்பா பாரு திட்டிக்கிட்டே இருக்கு, மூஞ்சா பாரு, வரைய பாரு, அப்பா. அப்படி இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் நம்ம இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுது, ரோட்டில் போகிற ஆவியெல்லாம் என்ன பண்ணுது, டே இது நல்ல வீடாக இருக்கேன்னு உள்ளே வந்து உட்காந்துட்டு நம்மளை பிடிச்சிக்கிட்டு ஜங் 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 ஜங்னு ஆட்டுது. புரியுதா இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏதாவது ஒரு வகையில் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பிரச்சனைகள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உள்ளே வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கும் பொழுது பிசாசு உள்ளே வந்துடுவான், நம்மளை பாடாப்படுத்துவான், சித்திரவதை பண்ணுவான். நம்ம எதுக்கு அவனுக்கு இடம் கொடுக்கணும்? அப்போ நாம் என்ன பண்ணோம்? ஒழுங்காக சொல்கிற பேச்சை கேட்டு போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, திட்டுறவங்கள உன்னை சபிக்கிறாங்களா ஆசீர்வதிச்சு விடு. அப்போ என்ன சொல்லலாம்? அம்மா திட்டும் பொழுது, எங்கள் அம்மா ரொம்ப நல்ல அம்மா, எங்கள் அம்மா நல்லா சுகமாக இருக்கணும், ஆண்டவரே எங்கள் அம்மாவுக்கு கை கால் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் பேசுங்கிற பெத்த பிள்ளைங்களை சொல்கிறேன். அம்மா கோபத்தில் உங்களை சபிச்சிட்டா கூட நீங்கள் உங்கள் அம்மாவை ஆசீர்வதிங்கன்னு நான் சொல்கிறேன். செய்வீங்களா? செய்ய மாட்டிங்களா? செய்வீங்களா? வெரி குட். அல்லேலூயா. என்ன ஜெசி செய்யா? சூப்பர். கர்த்தர் நல்லவர், அவர் நல்ல தேவன். பாருங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அடுத்து கடைசியாக முடிக்க போகிறேன். அடுத்து உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். என்னங்க? வீடு தேடி ஏறி உங்களை சண்டை போட்டுட்டு உங்களை அவமானப்படுத்திட்டு 4 பேர் சுற்றி நின்று பார்க்குற மாதிரி அவமானப்படுத்திட்டு போகிறாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குதா, ஒரு பிறந்தநாள், ஒரு காது குத்து, ஒரு கல்யாணம், ஏதோ ஒன்று உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குதா, உங்கள் வீட்டில் ஏதோ விருந்து கொடுக்குறீங்கன்னா என்ன பண்ணுங்கள்? அவங்கள போய் கூட்டிகிட்டு வாங்க, அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். இதுதான் சொல்கிறார், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். யாருக்குங்க? பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும். பகைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? செய்வீங்களா? அவனை என் சொத்தை ஆட்டையை போட்டேன், அவனை போய் என் புள்ள கல்யாணத்துக்கு கூப்பிடுவேனா, என் பேரன் பிறந்ததை நான் சொல்லுவேனா, பேர் வைக்கிறத சொல்லுவேனா, இப்படியே இருக்க வேண்டியதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் மாற்றம் வேணுமா வேண்டாமா? எந்த வகையில் வேணாலும் பகைச்சிருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கட்டும்,
கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துட்டு போயிருக்கட்டும், நம்மளை அவமான அசிங்கப்படுத்தி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் வீட்டில் ஒரு நல்லது நடக்கும்போது நான் கூப்பிடுவேன். அவங்கள கூப்பிடுங்களா, கூப்பிட மாட்டீங்களா? அந்த மனநிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் ஆசீர்வாதம். சொக்கமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 2 கிட்னி இருக்கிறவனா செத்து போயிடறான். 2 கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னு இப்போ தான் சொல்கிறாங்க. 41 வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க, உனக்கு ஒரு கிட்னி தப்பா இருக்குது, பிறவிலேயே இருக்குது அப்படிங்க. சரி, ரைட்டு, சோத்துறான், நான் நல்லா இருக்கேனே, அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், எனக்கு 2 கிட்னி இருக்குது, ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு 2 கிட்னி இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த முறை நான் ஸ்கேன் பண்ணும்போது 2 கிட்னி இருக்கும் பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்கும் பாருங்க. நான் கேட்டுகிட்டே வந்தேன் டாக்டர்கிட்ட, ஒரு வேளை இன்னொரு கிட்னி வந்துச்சுன்னா அது மெடிக்கல் ரீதியாக நடக்குமா அப்படின்னா, மெடிக்கல் ரீதியாக வாய்ப்பே இல்லை. அப்படி நடந்தால் அது காட் மிராக்கல் தான் அப்படின்னாங்க. அந்த காட் மிராக்கல் எனக்கு நடந்தே தீரும், ஆமேன்னு சொல்லுங்களேன். எனக்கு நடக்குங்க, நான் விசுவாசிக்கிறேங்க. ஏன் தெரியுமா? எனக்குள்ள இந்த நல்ல மனது ஓப்பன் ஆகிறதுனால என்னை யாரெல்லாம் பகைச்சானோ நான் என் வீட்டில் ஒரு நல்லது நடக்கும்போது நான் போய் கூப்பிடுவேன், வாயா வாயா, என்னை காரி துப்புனாலும் சரி, அசிங்கப்படுத்த, வாயா, என் வீட்டில் நல்ல விசேஷம் நடக்குதே, வாயா. புரியுதுங்களா? இந்த மனசு நமக்குள்ளே வந்துருச்சுன்னா இதெல்லாம் கூட மாறும்னு நான் சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். டாக்டரால் கைவிடப்பட்ட பிரச்சனை எது இருந்தாலும் சரிங்க, உங்கள் வாழ்க்கையில் மாறணுமா? நிறைய பேர் இங்கே பாருங்கள், நீங்கள் முட்டி போட்டு 40 நாள் உபவாசம் இருந்து அல்லேலூயா, ஐயோ அம்மா அப்படின்னு கத்தி நீங்கள் கூப்பிட்டு கிடைக்காத ஒரு சுகத்தை, வார்த்தையை கை கொள்கிறதினால் உங்கள் வாழ்க்கையில் சுகத்தை பெற்றுக்கொண்டே தீர்வீர்கள், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதான் வசனம் சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள் என்றால் என்ன தெரியுமா? சத்தியத்தை கேட்டு அதன்படி நான் வாழும் பொழுது என் வாழ்க்கையில் விடுதலையாக இருக்கும், ஆமென் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கை விடுதலையா இருக்கும். 50 வருஷம் ஆயும் இன்னும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில், கிறிஸ்தவங்களாக இருக்கிற குடும்பத்தில் ஒரு வியாதி நீங்கள, சுகமாகலை, ஆசீர்வாதம் இல்லைன்னா காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் பெயர் கிறிஸ்தவர்களாக வாழுவதனால்தான். கிறிஸ்துவின் உபதேசத்தை கைகொள்ளும் பொழுது, வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்ந்து போகுங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் பிரச்சனை மாறும்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இஷ்டமாக செய்யுங்க, உங்கள் நஷ்டமெல்லாம் நீங்கி போயிடும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் நஷ்டம் எதெல்லாம் நஷ்டமாக இருக்க எல்லாம் விலகி போயிருங்க. எல்லாமே உங்களை வீடு தேடி வருங்க. நன்மையும் கிருபையும் உங்களை தொடருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், 4 காரியம் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஒவ்வொரு வாரமும் கேட்கிறத கைகொள்ளுங்க. அப்படி கை கொண்டதுனால தான் சொன்னாங்க, திருமணம் ஆனதுலேருந்தே பிரிஞ்சே கிடந்த பேர பிள்ளைய பார்க்க ஏங்கினேன், என் மகன் ஒரு ஃபோன் பண்ண பாட்டான்னு தவிச்சேன், என் மருமக என்ன சொல்லுது சுத்தமாகவே ஆகாத ஒரு சூழலில் இருந்த, நடு ரோடுன்னு பார்க்காம என் மருமவை கட்டி பிடிச்சு, நடக்குமா நடக்குமா நடக்குமா, இன்னும் வாயே வரமாட்டேது, நடக்குமா நடக்கும்னு சொல்லுங்க சத்தமா, நடக்கும். இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? நடக்கும். யாரு செய்வா? என் ஆண்டவர் செய்வார், என் இயேசு செய்வார், என் நல்ல தகப்பன் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிப்பார், ஆமென் சொல்லுங்களேன். அவர் செய்வாருங்க, அவரால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. சூப்பராக செய்வார் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நன்மையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, இந்த சின்ன சின்ன விஷயம் தாங்க நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறது, புரியுதுங்களா? உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நீங்கள் வைக்கிறீங்கன்னா யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக உங்களை பகைச்சவங்களாக இருக்காங்களோ, அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, வீடு தேடி போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிடுங்க, வாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அந்த முடிவு எடுத்துட்டேன், நான் அதை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டேன். நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் யாரெல்லாம் அந்த முடிவு எடுக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும் பெருகும் பெருகும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்தும், நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணியிருப்பீங்க. யாருக்கு? அரசியல் தலைவருக்கு, இந்திய தேசத்துக்கு, கட்டின புருஷனுக்கு, கட்டின மனைவிக்கு, பெற்ற பிள்ளைக்கு, பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏசப்பாட்டை கூப்பிட்டு ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கே சொல்லுகிற வார்த்தை, உங்களை நிந்திக்கிறார்கள். உங்களை யார் நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்களோ, யார் உங்களை துன்பப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்காக என்னைக்கா ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இன்னைக்கு சில பேர் தப்பாக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணவே கூடாது. என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு போராட்டமாய் பிரச்சனையாக இருக்கிற, எனக்கு வாழ்க்கையில் தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கிற இந்த குடும்பத்தை சந்தியும், இந்த குடும்பத்தை எடுத்துக்கொள்ளும், நாசமாக்கிறோம், அவங்க ஒன்றுமில்லாமல் போகட்டும், அழிச்சு போடுங்க. ஆடங்கப்பா,
என்ன ஒரு கெட்ட எண்ணம்! அடுத்தவன் சாவுன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் சொல்லுங்கள். அவன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டுங்க, அவன் உசுரை எடுக்க நமக்கு என்னங்க அதிகாரம் இருக்குது? அதை போய் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஆண்டவர் கேட்பார் நினைக்கிறீங்களா? அந்த ஜபத்தை பிசாசு தான் கேட்பான். ஜெபம் பண்ணு, இப்படி தான் ஜபிக்கணும், ஜெபம் பண்ணு. அப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம்னா என்ன? ஆண்டவரே அவங்க நல்லா இருக்கணும், ஆண்டவரே அவங்க இருதயத்தில் மாற்றத்தை உண்டு பண்ணுங்க, அவங்க குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. ஒரு மனுஷன் மிருகமாக மாறுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் இருதயத்துக்குள்ள சமாதானம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை. வெளியில் ராஜாவை போல ராணியை போல இருப்பாங்க, நம்மளையெல்லாம் அதிகாரம் பண்ணுவாங்க, நம்மளை துன்பப்படுத்துவாங்க, நம்மளை காரி துப்புவாங்க. ஆனால் அவ்வளோதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு. அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவங்க கேரக்டர் மாறும். ஆமென்னு சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். என்னடா புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆண்டவர் எப்பொழுதுமே புதுசாக தான் நம்ம கூட பேசிகிட்டு இருப்பார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் யார் நிந்திச்சாலும், அவமானப்படுத்தினாலும், யார் துன்பப்படுத்தினாலும், நிறைய பேர் இந்த ஓனர் சில நேரத்தில் கசக்கி புளிவாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன தான் பண்ணணும்? ஜெபந்தான் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இவன் கொண்டு போய் இந்த காசை என்ன தான் பண்ண போகிறான்? புழுத்து தான் போகும். இப்படியே எத்தனை கிறிஸ்தவர்கள் பேசிக்கொண்டு இருக்காங்க தெரியுமா? அவன் நல்லா இருப்பானா? என் வயிற்றில் அடித்து இப்படி கொண்டு போகிறான். துன்பப்படுத்துகிறவனை நம்ம அப்படி தானே பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஏமாற்றிட்டானா, உன் உழைப்பு அவன் திருடுறானா, அவனுக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவரே என் உழைப்பு அவர் திருடுறாரு, அது தப்பென்பது அவருக்கு உணரச் செய்யும். ஆண்டவரே அவரும் உம்மை அறிந்து கொள்ளட்டும், அவரும் நீதியை கற்றுக்கட்டும், அவருக்குள்ளேயும் கிறிஸ்து உருவாகட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நல்ல தேவன். ஆமென் சொல்லுங்களேன். போதும்னு நினைக்கிறேன், நேரம் முடிஞ்சிருச்சு, அதிகமாகவே போகுது. அதனால் நான் இதோட முடிக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்கிற சத்தியம் புரியுதா? தயவு செய்து என் பிள்ளைங்கள்ட்ட நான் எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளை போல் நீங்கள் இருக்க நான் விரும்பலை. என் பிள்ளைங்க வித்தியாசமானவர்களாக இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசையே. என் பிள்ளைங்க வார்த்தையில் வாழணும், வார்த்தையை கை கொள்ளணும். ஏன்னா எல்லாரும் பல வருஷமாக வாழ்க்கை மாறுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆலயங்களில் என் பிள்ளைங்க, இந்த தேவனுடைய ஆலயத்தில் உட்காந்துருக்கிற என் பிள்ளைங்க வாழ்க்கை உடனடியாக மாறணும்னு நான் விரும்புறதுனால இந்த சத்தியத்தை உங்களுக்கு நான் போதிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். இந்த சத்தியத்தை போதிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் உடனடியான மாற்றம், அற்புதம், அதிசயம் நடக்கணுமா வேண்டாமா? உங்கள் வாழ்க்கை உடனடியாக மாறணுமா வேண்டாமா? 30 வயசில் 40 வயசு அனுபவிக்க வேண்டியதை 80 வயசில் 70 வயசுலேயே அனுபவிக்கிறது. சொல்லுங்கள் பார்க்கலாம், அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒருத்தனுக்கு 20 வயசுலேயே பைக் ஓட்ட ஆசை, அட்லீஸ்ட் ஒரு 30 வயசுலையாவது, ஒரு 35 வயசுலையாவது ஒரு சொந்த பைக்கில் அப்படி ஜம்முன்னு போகிறதுல சந்தோஷமா? இல்லை 90 வயசில் பைக்கை வாங்கிட்டு ஸ்டாண்டு கூட போட முடியாமல் அப்படி காலை தூக்கி போட்டு அதில் என்ன சந்தோஷம் இருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம், ஏதாவது இருக்கா? புரியுதுங்களா? அப்போ அதனதின் காலத்தில் அதனதை நாம் என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். அதுக்கு ஒரே ஒன்று தான், வார்த்தையை கை கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு சாட்சியை இன்றைக்கி ஆண்டவர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. இன்றைக்கி 65 வயசில் அந்த அம்மா இப்படி ஒரு சாட்சியை சொல்கிறதுக்கு காரணம் என்ன? வார்த்தையை அப்படியே நம்பி ஏற்றுக்கொண்டு கை கொண்டதினால. நீங்கள் வார்த்தையை கேட்டதுபடி இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது 4 காரியம். இன்றைக்கி செய்ய வேண்டியது, பூரண சர்க்குணராய் பிதாவுக்கு பிள்ளையாய் இருக்கிற தகுதி 4 தகுதி. 4 தகுதி என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். என் சத்துருவை நான் சிநேகிப்பேன். சொல்லுங்கள். என்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், என்னை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வேன், என்னை அவமானப்படுத்தி துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். எங்கே இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், ஒன்று சொல்லுங்கள். என் சத்துருவை சிநேகிப்பேன், என்னை சபிக்கிறவர்களை, என்னை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வேன். அடுத்து என்னை துன்பப்படுத்துபவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். என்னை செய்வீங்களா? கண்டிப்பாக, நிச்சயமாக. நான் என் பிள்ளைங்கள்ட்ட ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். தயவுசெய்து இந்த 4 வார்த்தையை கை கொண்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை 4 பக்கமும் கதவு திறந்து உங்கள் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் நினச்சதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. எங்கள் நல்ல தகப்பனே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த ராஜ்யத்தின் கலாச்சாரத்திலே பூரண சர்க்குணராய் இருக்கும்படியாக பிதாவுக்கு பிள்ளையாக இருக்கிற தகுதியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த தகுதி எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும். நாங்கள் எல்லோரும் இந்த வார்த்தையை கைகொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென்.